நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முக்கியமான 3 விஷயங்களை பத்தி பேச போறோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வரும் இளைஞரணி, அதாவது திமுகவினுடைய இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செங்கோட்டையன், அதாவது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி மாறல, பிரான்ச் தான் மாறி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதை பத்தியும் பேச போறோம் இதுல. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதே செங்கோட்டையன் அவர்களுடைய சொந்த தொகுதியான அதிமுகவில் இருக்கும்போது அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற தொகுதியில போய் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல போய் என்னென்னலாம் பேசியிருக்காரு, என்ன வீடியோவை வெளியிட்டு மக்களுக்கு காட்டினாரு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேகாவினுடைய ஆதவ் அர்ஜுனா ஒரு பேட்டி, ஒரு பிரபலமான செய்தி சேனல் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு தெரியல, பல விஷயங்களை பேசியிருக்காரு அந்த பேட்டியில. பல உண்மைகள் அவரை மீறி வந்துருச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை பத்தியும் இந்த வீடியோல விரிவா பேச போறோம். வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். முதல் விஷயமா, ஈரோட்ல நடந்த புதிய திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய மாநாட்டில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில பேசும்போது, அந்த நிகழ்ச்சி பத்தி பல்வேறு விஷயங்களை பேசிட்டு அதிமுக தொடர்பா பேசும்போது, செங்கோட்டையன், அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அவர் கட்சியெல்லாம் மாறல, பிரான்ச் தான் மாறி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஆளுநர் தொடர்பான பல்வேறு விமர்சனங்களை வச்சிருந்தாலும் இது ஒரு ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போனது தாவேகாவுக்கு பலமா, இல்ல செங்கோட்டையனுக்கு பலமா, அதிமுகவுக்கு அது பலவீனமா இருக்குமா, எத்தனை தொகுதிகளை டேமேஜ் பண்ணுவாரு செங்கோட்டையன் அப்படிங்கலாம் ஒரு பரபரப்பா பேசுபொருளா இருக்கும்போது, ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா இவ்வளவு மைக்கு போடுவாங்களா அப்படின்னாவே அது ஒரு ஆச்சரியக்குறிதான். செங்கோட்டையன் அவர்களை இவ்வளவு பேர் பின்தொடர்ந்து ஓடுவாங்க. அதாவது அதிமுகவினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா காலம் வரைக்கும் ஒரு மாதிரியும், அதற்கு பிறகு செங்கோட்டையன் அவர்கள் எங்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு அட்ரஸே இல்லாத ஒரு முன்னாள் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினர், கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் தான் இருந்தாரு. ஏன்னா அவர் டபுள் மைண்ட்ல இருந்தாரா இல்ல என்ன திட்டத்துல இருந்தாரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அதிமுகனுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. ஸோ அதனால நம்ம என்ன நடக்குது, ஒரு 2.5 வருஷமா துரோகத்தையே தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்லாம் இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காரு. ஆனா இங்க திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அவர் பிரான்ச் தான் மாறி இருக்காரு, மத்தபடி எதுவும் கட்சியெல்லாம் மாறல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொல்லக்கூடிய அந்த பிரான்ச் அப்படிங்கிறது பாஜகவினுடைய இன்னொரு டீம் போல தாவேகா செயல்படுகிறது, யாரு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் தாவேகா தானாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி வரல, அவர் பின்புலத்துல இருந்து இயக்கப்படுகிறார் அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் தொடர்ந்து திமுகவினர் மூத்த அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அதே போல அதை மீன் பண்ணி தான் பாஜகனுடைய இன்னொரு பிரான்ச் தாவேகா அப்படிங்கிற மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க. அதுவும் ஒரு பேசுபொருளாக போயிருந்தது. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்களுடைய விஷயத்துக்கு போயிருவோம். கோபிச்செட்டிப்பாளையம், அதாவது அதிமுகவுல தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரா கோபிச்செட்டிப்பாளையத்துல வெற்றி பெற்று கொண்டிருந்த செங்கோட்டையன் அதிமுகவுல முதல்ல மன வருத்தம், அதிருப்தி எல்லாம் பதிவு பண்றாரு. நம்மளே பல்வேறு வீடியோக்கள் பேசியிருப்போம். அதிருப்தி எல்லாம் பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தாரு, பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒரு 6 முன்னாள் அமைச்சர்களை கூட்டிட்டு போயிட்டு சேலத்துல போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு பேசினதாக சொல்லப்பட்டது. ஆனா அது எடப்பாடி அவர்கள் மறுக்கிறாரு. அவங்க கூடயே இன்னும் அந்த அமைச்சர்கள்லாம் தொடர்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் தொடர்றாங்க அப்படிங்கும்போது அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அவங்களா சொன்னால் ஒழிய தெரியும் உண்மையா பொய்யான்னு. அவங்களும் மௌனம் காக்குறாங்க அப்படின்னா அது நம்ம தான் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்குது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சொல்லிட்டு ஒரு விவசாயிகள் ஒரு பாராட்டு விழாவை எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்குது, கோபிச்செட்டிப்பாளையத்துல நடக்குது. அதுல அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரான செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சிக்கு போகாம தவிர்க்கிறார்.
இப்போ ஒரே கட்சி அப்படிங்கும்போது இப்படியான ஒரு செய்கை செய்வது சரியா அப்படின்னு பாக்குறோம். அதற்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, அதிமுகவில் வந்து நீக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள் இவங்களை எல்லாம் போய் தனித்தனியா சந்திச்சு மீட்டிங் போடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்னு பல அதிர்ச்சி வீடியோக்களையுமே வந்து அங்கேயே வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய ஸ்கிரீன் வச்சு போட்டு காட்டுறாரு. இப்படிப்பட்ட ஒரு துரோகி தான் செங்கோட்டையன். அவர் வந்து போனது கூட போயிட்டு போட்டு எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஆனா அங்க போயிட்டு என்ன சொல்றாருன்னா தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் நாங்க அப்படின்னு பேசுறாரு. அப்போ செங்கோட்டையன் அவர்களே மறந்துடாதீங்க, நீங்க பெருக்கக்கூடிய இந்த அந்தஸ்து அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அதிமுகன்ற கட்சியும் கொடுத்தது, அதை மறந்துடாதீங்க, அது இல்லைன்னா நீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஏன் ஆட்சியில, அதாவது எம்ஜிஆர் ஆட்சியில இருந்தீங்க, ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இருந்தீங்க, ஏன் ஆட்சியில இருந்தீங்க, இத்தனை ஆட்சியிலும் இருந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க போய் வேறொரு கட்சியில இணைஞ்சிட்டு தூய்மையான ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றீங்களே அப்படின்னு அவர் வந்து கோவப்பட்டு பேசியிருக்காரு. பேசிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்க பூஜ்யங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பேசியிருக்காரு. அப்போ இவ்வளவு நாள் நடந்தது அதிமுக ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா, எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தது தூய்மை, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தது தூய்மையான ஆட்சி இல்லையா, ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொடுத்தது தூய்மையான ஆட்சி இல்லையா, நான் கொடுத்தது தூய்மையான ஆட்சி இல்லையா அப்படின்னு. அதாவது அதிமுகவினருமே வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட பகைனா அது தனிப்பட்ட முறையில ஃபேஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி வந்து செங்கோட்டையன் எந்த கட்சிக்கு வேணா போலாம் பண்ணலாம், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுடைய கருத்தாக இருக்கு. நம்ம அவ்வளோ டீட்டெயில்டா அதுக்குள்ள போகாம அடுத்த விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேட்டி. ஒரு பிரதான பத்திரிகை பிளஸ் ஊடகம் நடத்த வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல ஒரு ப்ரமோ வெளியாகி இருக்கு. முழு வீடியோ இன்னும் வெளியாகல. அதுல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. யாரு அப்படின்னா தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா. அந்த பேட்டியில ஒரு டீட்டெயில்டா முழு வீடியோல என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது இன்னும் வெளியில வரல. ஆனா ப்ரமோல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு அதிமுக எதிரி கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக, திமுக வந்து நாங்க அரசியல் எதிரி, நாங்க எதிர்க்கிறோம், அதை எங்க தலைவரும் சொல்லியிருக்காரு, நாங்க எங்கேயுமே அதிமுக விமர்சிக்கலையே அப்படின்னு. அதுவும் இவ்வளவு 2.5 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் எங்களுக்கு எதிரி அதிமுக கிடையாதுன்னே வந்து சொல்லியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இதை வந்து முக்கியமா நம்ம இந்த கால நேரத்தை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அதிமுகவுல ஒரு கொங்குல ஈரோடுல ஒரு தொகுதி வேட்பாளராக தொடர்ச்சியாக பார்க்கப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர், போக்குவரத்து துறையிலிருந்து ஊராட்சி துறையிலிருந்து பல்வேறு துறைகளை வகுத்த ஒரு நபர், இன்னைக்கு அவருடைய நிலை என்னவாக வேணாக இருக்கலாம், ஆனா இவ்வளவு துறைகளை வகுத்த ஒரு நபர், அதாவது அதிமுகவுல ஒன் ஆஃப் த முகமாக அவர் இருந்திருக்கிறார் ஒரு காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் அதிருப்தியின் மூலியமாக தாவேக்காவுல வந்து இணைஞ்ச பிறகு, அதுவும் அவர் இணையும் போது அவர் மட்டும் இல்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது போல அதிமுகவும் அம்மா அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் சரி, அந்த சின்னமும் இல்லைன்னா நீங்க 0 அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு இல்லையா, அதே போல செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் வந்து 0 வந்தால் 0 அப்படின்னு தாவேக்கா விஜய் அவர்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு போல. அதனால நீங்க மட்டும் வராதிங்க, நீங்க வரும்போது ஜெயலலிதா அம்மாவையும் எம்ஜிஆரையும் கையோட கூட்டிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்துட்டு கட்சி தாவல் அப்படிங்கிறது வந்து பெரிதா வந்து இங்க வந்து பல கட்சியெல்லாம் தாண்டிலாம் இருக்காங்க, அதனால நம்ம அதை தவறா சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்துட்டா முழுசா வந்துடணும் இல்லையா, அதிமுகவையும் அபகரிச்சு கொண்டு வர்றத யாராலையுமே வந்து அது ஒரு புது விதமாக இருக்கிறது. அப்படிதான் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை தொடர்ச்சியாக அந்த பேனர்ஸ் போஸ்டர்ஸ் செங்கோட்டையன் அவர்கள் பயன்படுத்துறாரு. ஸோ அதனால அவர் மட்டும் வந்தா வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்த்துருக்காங்க போல, பார்த்துட்டுதான் இந்த ஒரு டிசைன் எடுத்திருக்காங்க போல. சோ வந்து இப்ப இதன் மூலியமா புரிஞ்சுக்கலாம். அப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு அதிமுக தொண்டர்கள் நம்ம கட்சிக்கு வரக்கூடும், அதனால நம்ம அதிமுகவை எதிரியா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பாயிண்ட்டும் இருக்கு. எந்த காலத்துல வேணா நம்மளும் அதிமுகவும் கூட்டணிக்கு போகலாம், அப்படி கூட்டணிக்கு போகும்போது நம்ம ஹாஷா விமர்சிக்க கூடாது, அந்த கூட்டணிக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம்னு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அதிமுக கூட்டணிக்கு ரெடியா இருக்காங்க தாவேகா. ஆனா அதிமுக என்ன பண்றாங்க, அவங்களால போக முடியுமா அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு உண்டான ஒரு சூழலாக இருக்கிறது. பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க. சோ அதனால நேற்று ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. உண்மையான ஒரு விஷயம், தாவேகா அதிமுகவை விமர்சிக்காதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நேற்றைக்கு அவர் தெரிஞ்சு சொன்னாரா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெரியாம சொன்னாரா அதை வச்சு அவர்கள் பேட்டியில அப்படின்னு தெரியல. உண்மை நேற்றைக்காவது வெளிப்பட்டிருக்கு. அவர்கள் மூலியமாகவே நம்மெல்லாம் எவ்வளவு தூரம் என்ன சொன்னாலும் வந்து நம்ப மாட்டாங்க தாவேகாவுடைய ஆதரவாளர்கள். ஆதவ் அர்ஜுனாவே சொல்லும் போது நம்புவாங்க இல்லையா.
ஸோ அதனால அவங்க மூலியமாக வெளியில வந்திருக்கிறது. இது வரைக்கும் அதிமுகவை, அதாவது இதே ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஏற்கனவே அழிஞ்சு போச்சு, அதிமுகவோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு, நாங்க ஏன் போய் எங்க டைம் வேஸ்ட் பண்ணி அதிமுக விமர்சிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு இதே ஆதவர்ஜுனா அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மேடையில பேசுறாரு. அதே ஆதவர்ஜுனா அவர்கள் நேற்றைக்கு இந்த பேட்டியில வந்து அதிமுக எங்களுக்கு எதிரி கிடையாதுன்னு பேசியிருக்காரு. அப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகள் மீது நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? இந்த திராவிட கட்சிகளாவது இத்தனை முறை மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க, நீங்க இன்னும் வந்து ஒரு தேர்தலையே சந்திக்கல, அதுக்குள்ள இவ்வளோ முரண்கள், இவ்வளோ மாற்றங்கள், இவ்வளோ பேச்சுக்கள், இதெல்லாமே வந்து நாங்க வந்து நேர்மையான ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் மீது நான் முன்னாடியே ஒரு வீடியோல பேசும்போது சொல்லியிருக்கேன். செங்கோட்டையன் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், வழக்குகள்லாம் இருந்துச்சு. அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் முன்னாடியே நம்ம ஒரு பேட்டியில வந்து பேசியிருப்போம். வாச்சாத்தி சம்பவம் நடந்த போது 1992 அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன் அவர்கள். அவர்களோட மொத்த அசைவுமே அந்த பழங்குடியின மக்கள் வந்து பட்டப்பாடு உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வாச்சாத்தி சம்பவம் அப்படின்னா என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியாத ஜென்சி கிட்ஸ் வந்து தயவு செஞ்சு பிபிசி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியாவே போட்டிருக்காங்க. அதை தாண்டி ஒரு படமுமே வந்திருக்கு, விடுதலை பாகம் அந்த 1-2 படம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓரளவுக்கு அவங்க வந்து கமர்ஷியலாவும் அந்த படம் ஓடணும் இல்லையா, ஓரளவுக்கு பல சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, பட் கரு அதுதான். ஸோ அதனால வாச்சாத்தி சம்பவம்லாம் நினைச்சா வந்து நம்ம அந்த கொடுமைகளை வந்து நம்மளால எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியான ஒரு கொடுமைகள் பழங்குடியின மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த சம்பவம். அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன் அவர்கள். இது தொடர்பான கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் அவர்களுமே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. ஏன்னா அன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து முன்னிலையில நின்று அந்த மக்களுக்கு ஆதரவா நின்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எதிராக செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேசினாரு, லாரி ஏத்தி அவங்களிடத்தையும் முடிச்சு விடுங்கிற மாதிரி பேசினாரு அப்படின்னு சண்முகம் அவர்களே ஒரு பேட்டியில கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம முன்னாடி பேட்டிகள்லயே பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு பெரும் சாது எல்லாம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அதிர்ந்து கூட பேச மாட்டாரு அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அவருடைய உண்மையான முகம் வேறு முகம் இருக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இதே ஜெயலலிதா அம்மா அவர்கள் கட்சியிலிருந்து ஒரு செகண்ட்ல அன்னைக்கு தூர வீசினாங்க செங்கோட்டையன் அவர்களை. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்முடைய நம்மளுடைய முன்னாடி தலைமுறையான நம்மளுடைய அப்பா அம்மா அந்த ஜெனரேஷனுக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக தெரியும். நம்ம இன்னொரு முறை மீடியால வந்து அதையெல்லாம் நம்ம பேசி நம்ம நேரத்தையும் வீணடிக்க வேணாம், அந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம மீண்டும் வந்து நினைவு கூற வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு குடும்ப பிரச்சனை. அவங்க மனைவி வந்து ஜெயலலிதா அம்மாட்ட போய் கண்ணீர் விட்டு கதறதுனாலதான் அவங்கள வந்து குடும்பத்தை விட்டே கட்சியை விட்டே அதிமுக விட்டே ஒதுக்கி வச்சாங்க ஜெயலலிதா அம்மா. ஸோ அதனால எல்லாருக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது. விஜய் வந்து ஊழலற்ற நேர்மையான ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா செங்கோட்டையன் அவர்களை முதல்ல உங்க வீட்டு பக்கமே விட்டுருக்க கூடாது, தாவேக்கு அலுவலகம் பக்கமே விட்டுருக்க கூடாது. அவரை கட்சியிலையும் சேர்த்து ஏதோ மேலாண்மை குழு தலைவர், அதாவது நிர்வாக குழு தலைவர்னு ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால விஜய் வந்து ரொம்ப நேர்மையானவரா இல்லையாங்கிறத இந்த ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு பிடித்தமான மூத்த பத்திரிகையாளர்களோட அரசியல் களம், இப்போதைய களம் தொடர்பான வீடியோவை சந்திக்கலாம். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.